சேது சமுத்திரத்துக்கு முதல்ல வழக்கு போட்டது ஜனசங்கங்க தமிழ்நாட்டில். அன்னைக்கு அவங்க எம்எல்ஏ கிடையாது. 76ல் அந்த குறிப்புகளை ஜனாவுக்கு நான் தான் கொடுத்தேன். அவர்கிட்ட ஃபோன் இல்லை, ஒரு சாதாரண ஃபோன் ஒருத்தர் வாங்கி பேசுகிறார். அப்படி எளிமையானவர் மோடி. அவர் ஒரு பிரதமர் ஆகிட்டார். சாதாரண விஷயம் இல்லை. இந்திய அரசியலில், இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு சாதாரண எளிய மனிதன், தொண்டர், ஒரு கட்சி அடிமட்ட தொண்டர் பிரதமராக சாதாரண விஷயம் இல்லை. அண்ணா 55 வருஷம் அரசியல்காரு. இன்னைக்கு பெரும் தலைவராகி ஒரு பெரிய இடத்துல நாடாளுமன்றத்தில் பொருள் ஒழிச்சிருக்கணுமா வேண்டாமா? தமிழர் மணியன் குரல் ஏன் தமிழ்நாடு அது செய்யலை? என்னங்க ஓட்டுக்கு ஒரு 2000 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 5 வருஷம் போதுமா? ஓட்டு நம்முடைய கற்பு இல்லையா? ரசாயனத்தில் பார்த்தா போதும், பிப்பட் பீரியட் ரீடிங் போவோம், கடைசி ரிசல்ட் வரும். அது மாதிரி மோடியை பற்றியான ஒரு ஆய்வு நூல், அற்புதமான நூல், பாரதிய ஜனதா கட்சியின் புதிய சிற்பி என்ற ஆங்கில நூலை, அஜய் சிங் எழுதிய நூலை தமிழில் வெளியீட்டுள்ள நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றுள்ள அன்புக்குரிய நண்பர் தமிழ் இந்துவின் ஆசிரியர் அசோகன் அவர்களே, ஒரு கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசியலில் ஒரு 55 ஆண்டு காலம் பெருந்தலைவர் காமராஜர் நிழலில் வாழ்ந்த அண்ணன் தமிழறிவு மணியன் அவர்களே, மரியாதைக்குரிய சேஷாதிரி அவர்களே, தமிழ் இந்து திசையின் நிர்வாகி விஜயா அவர்களே, இந்த நூலை சிறப்பாக தமிழாக்கம் செய்த அன்புக்குரிய சாரி அவர்களே, துக்ளக் ரமேஷ் அவர்களே, குமரையா அவர்களே, சபி அவர்களே மற்றும் விவசாய சங்க நிர்வாகிகளே, அனைவருக்கும் வணக்கம். திடீரென்று ஒரு நாள் டெல்லியிலிருந்து சபி எனக்கு தொலைபேசியில் அழைத்தார். மோடியை பற்றி ஒரு நூல் வருகின்றது, அதற்கு உங்களுடைய அறிந்துரை தேவை என்று என்னிடம் கேட்டார். அன்றைக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்தி தொடர்பு செயலாளர் பொறுப்பில் இருந்தேன். ஏன் நம்மிடம் கேட்கிறாரே, நமக்கு என்ன தெரியும் மோடியை பற்றி என்று. பிறகு அந்த புத்தகத்தில் உள்ள அவர் அப்போ இந்த அச்சாகலை, இதோடைய காப்பி அனுப்பியிருந்தார், படித்தேன். மோடியை முதல்ல 1991 ஏக் யாத்திரை என்று கன்னியாகுமரியில் முரளி மனோகர் ஜோஷி துவங்கி காஷ்மீர் ஸ்ரீநகர் உள்ள லால் சவுக்கில் தேசிய கொடியை ஏற்றுகின்ற அந்த பயணத்தில் மோடியை ஜனா கிருஷ்ணமூர்த்தியை அறிமுகப்படுத்தி வைத்தார். ஒரு ஜோல்லாப்பையோடு குறுந்தாடியோடு இருந்தார் 91. அப்போதெல்லாம் இவர் முதல்வர் ஆவார், குஜராத் முதல்வர் ஆவார், பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ஆவார், இந்திய பிரதமர் ஆவார் நான் நினைக்கவே இல்லை. ஒரு சாதாரண தொண்டர் போல காந்தி இன்னைக்கு எம்எல்ஏ இருக்கிறாரே, பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ, அவரோடு அங்கு பணி செய்து கொண்டிருந்தார், நாற்காலிகளை போட்டுக் கொண்டிருந்தார். அன்றைக்கு திமுகவில் பிரச்சனை ஏற்பட்ட நேரம், வைகோவை புறந்தள்ளுகின்ற நேரம், 91 ராஜீவ் படுகொலை முடிந்தது, திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட நிலையில் அன்றைக்கு வைகோ அம்பாசமுத்திரம் பக்கத்தில் அந்த பானதீர்த்தத்தில் இருந்தார். நான் நாகர்கோவில் கன்னியாகுமரி சென்று வருகிறேன் என்று கன்னியாகுமரி சென்ற நேரத்தில் இந்த யாத்திரை நடந்தது. நான் தங்கிய விடுதியில் ஜனா கிருஷ்ணமூர்த்தி தங்கியிருந்தார். அப்போது அழைத்து கொண்டு சென்று போதான் இவருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். ரொம்ப எளிமையா இருந்தார். ஒன்று சொல்ல, இந்த இடத்துல சேது சமுத்திரத்துக்கு முதல்ல வழக்கு போட்டது ஜனசங்கங்க தமிழ்நாட்டில். அன்னைக்கு அவங்க எம்எல்ஏ கிடையாது. 76ல் அந்த குறிப்புகளை ஜனாவுக்கு நான் தான் கொடுத்தேன். அதுவே கச்சத்தீவு விஷயத்திலையும் அவங்க தான் வழக்கு போட்டாங்க. 2 ஒப்பந்தம் இந்திரா காந்தி காலத்தில் இலங்கைக்கும் நமக்கும். அந்த ஒப்பந்தத்தில் 2 நாட்டு பிரதமரும் கையெழுத்து போடல, நாடாளுமன்றத்தில் வைக்கல. கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்கிறோம் நாடாளுமன்றத்தில் வைக்கல. மியர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெட்டர், கடித போக்குவரத்தில் 2 நாட்டு அதிகாரிகள், வெளியுறவுத்துறை அதிகாரிகள் கலந்து பேசி கச்சத்தீவை கொடுத்தார்கள். நாடாளுமன்றத்தில் இதை பற்றி விவாதமே கிடையாது. கொடுத்த பிறகு விவாதம் நடந்தது. எல்லாரும் எதிர்த்தார்கள் தமிழ்நாட்டுக்கு. அப்படிப்பட்ட செயல்களில் தான் பாஜகவில் அன்றைக்கும் இருந்தார்கள், இன்றைக்கும் இருந்தார். ஜனா கிருஷ்ணமூர்த்தி தமிழ்நாட்டுடைய அடையாளமாக அன்றைக்கு இருந்தார். அவர் தான் இவரை அறிமுகப்படுத்தி வச்சார். இதுக்கு மத்தியில் இன்னொன்று சொல்லணுங்க. அண்ணன் தமிழறிவு மணியன் ஸ்தாபன காங்கிரஸில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர், காமராஜர் அன்பை பெற்றவர். அன்றைக்கு மதுரை மாநகராட்சி ஆரம்பித்த நேரம்
இன்னைக்கு புதுசா கட்டடம் கட்டியிருக்காங்களே, மதுரை முத்து மேயர் ஆக வேண்டும். நாங்கள் ஸ்தாபன காங்கிரஸ் நெடுமாறன் மாவட்ட தலைவர், அன்னைக்கு திண்டுக்கல் தேனி மாவட்டம் உள்ளடக்கிய மதுரை மாவட்டம். ஸ்தாபன காங்கிரஸ் கவுன்சிலர்கள் மதுரை நகராட்சியில் 22 பேர் வெற்றி பெற்று விட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அன்றைக்கு நடக்கின்றது. எம்ஜிஆர் பிரிகின்ற நேரம், கலைஞர் முதலமைச்சர். 22 ஸ்தாபன காங்கிரஸ் 22, திராவிட முன்னேற்ற 22. ஸ்தாபன காங்கிரஸ் வெற்றி பெற்றுவிடும் என்கிற சூழ்நிலை அன்றைக்கு இருந்தது. முதலாக மதுரை மாநகராட்சி ஆகின்றது. மதுரை முத்து பெரிய தலைவர், உங்களுக்கு தெரியும், அண்ணாவினுடைய தளபதி. அவர் மேயர் ஆக்கணும்னு கலைஞர் விரும்புகிறார். அந்த நேரத்தில் ஒரு ஓட்டு, ஜனசங் ஓட்டு, சேஷாத்ரி அவர் போட்டா இன்னைக்கு திமுக ஜெயிச்சதுங்க. இது யாருக்கா தெரியுமா? இந்த மாதிரி செய்திகளாக கடந்த காலத்தில் ஜனசங்க இங்க இருந்தது. இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வுகள் நடந்தன. வரலாற்று இன்னைக்கு பலருக்கு தெரியாது. வரலாற்று பேசினா தப்புன்னு நினைக்கிறாங்க. அப்படியான நிலை தமிழ்நாடு இருக்கின்றது. ஏன் மோடியை அதுக்கு ஒரு தடவை மோடி என்ன வச்சா 98 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சது. அன்றைக்கு மறுமலர்ச்சி திமுக, அண்ணா திமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்களுக்கு கூட்டணி. அன்றைக்கு ஆட்சி அமைய வேண்டும், வாஜ்பாய் பொறுப்பேற்க வேண்டும். ஜெயலலிதா வரவில்லை, ஆதரவு கடிதம் கொடுக்கவில்லை. அத்வானியும் வாஜ்பாயும் அந்த இடத்துல நான் இருக்கிறேன். வாஜ்பாய் வீட்டில் அசோகா நிவாஸ் யாத்ரான்னு ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கும், அது பக்கத்தில் இந்த கெண்டக்கி சிக்கனோ ஏதோ ஒன்று அந்த இடத்துல குற்றச்சாட்டில் வந்தது. அங்கே உட்காந்துட்டு ஒரு சாமியானா போட்டுக்க 2 சீட்டு தள்ளி மோடி உட்காந்துட்டு இருக்கிறார். அவர்கிட்ட ஃபோன் இல்லை, ஒரு சாதாரண ஃபோன் ஒருத்தர் வாங்கி பேசுகிறார். அப்படி எளிமையான ஒரு மோடி. இந்தியாவில் பிரதமர்கள் வரிசையில் பாருங்க, ஜவஹர்லால் நேரு படித்தவர், விடுதலை போராட்டத்தில் சிறை சென்றவர். அதற்கு பிறகு தெரியும் லால் பகதூர் சாஸ்திரி, எளிமையானவர், உத்தரப்பிரதேச சார்ந்தவர். அதற்கு பிறகு இந்திரா காந்தி, இந்திரா காந்தி பிறகு ராஜீவ் காந்தி, ராஜீவ் காந்திக்கு பிறகு விபி சிங், விபி சிங் பிறகு நரசிம்ம தேவகவுடா, ஐக்கிய குஜராத், பிறகு வாஜ்பாய் ஆட்சி, பிறகு மன்மோகன் சிங் ஆட்சி. இதுல லால் பகதூர் சாஸ்திரி தாங்க விதிவிலக்கு. எளிமையான குடும்பத்தில் வந்தவர், பின்புலம் கிடையாது, ஒரு வாரிசு பின்புலம் கிடையாது. அவர் தான் 2வது பிரதமர், ஒரு அருமையான பிரதமர், எந்த பின்புலம் இல்லை. ஆனால் அதே மாதிரி மோடி ஒரு சாதாரண தேநீர் கடையை சார்ந்தவர். அவர் தந்தையார், அவர் ஒரு பிரதமர் ஆயிட்டார். சாதாரண விஷயம் இல்லை. இந்திய அரசியலில், இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு சாதாரண எளிய மனிதன், தொண்டர், ஒரு கட்சி அடிமட்ட தொண்டர் பிரதமரான சாதாரண விஷயம் இல்லை. இந்த புத்தகத்தை பற்றி அருமையாக அண்ணன் தமிழறிமணியன் சொல்லிவிட்டார். இனி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. அப்படியான்னு சொல்ல இந்தியாவில் நினைத்து பார்க்க முடியுமா? இந்தியாவில் சாதாரண மனிதர் 2 பேர் தான் பிரதமராக முடிந்தது. ஒருத்தருக்கு வாரிசு என்கிற சூழ்நிலை வந்திருக்கலாம், இல்ல அரசியல் கட்சியில் செல்வாக்கு பெற்றவராக இருக்கலாம், இல்ல படித்தவராக இருக்கலாம். அப்படி ஆட்கள் தான் இந்தியாவில் பிரதமராக இருக்காங்க. இதில் விதிவிலக்கு லால் பகதூர் சாஸ்திரி, நரேந்திர மோடி மட்டும்தான் என்று எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே பல விஷயங்களை பார்க்கணும். ஒரு சாதாரண மனிதன், இப்ப நாங்கெல்லாம் அண்ணா 55 வருஷம் அரசியல்காரு, இன்னைக்கு பெரும் தலைவராகி ஒரு பெரிய இடத்துல நாடாளுமன்றத்தில் பொருள் ஒழிச்சிருக்கணுமா வேண்டாமா? தமிழறிய மணியன் குரல் ஏன் தமிழ்நாடு அது செய்யல? தகுதியே தடை. தமிழ்நாட்டில் வாரிசு அரசியல். நாங்க இதுக்கு தான் மாற்றம் வேண்டும். அண்ணன் தலைமையில் நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம். உள்ள நல்ல மாற்றம், ஒரு ஆரோக்கியமான அரசியல் வேண்டும். வாரிசு அரசியல் அப்புறப்படுத்த வேண்டும். எல்லோரும் அரசியல் காலத்தில் இன்னைக்கு என்ன இருக்குது ஒன்று சொல்றேங்க. முதல்ல இந்தியாவில் வாக்குக்கு, ஓட்டுக்கு காசு வாங்கின மாநிலம் எதுங்க? ஓட்டை விட்ட மாநிலம் எது? தமிழ்நாடு. ஆள் உயிரை கட் அவுட் போட்ட மாநிலம் எது? அலங்கார போஸ்டர் அடிச்ச மாநிலம் எது? மலர் கடிதம் வச்ச மாநிலம் எது? அரசியல் காலத்தில் தமிழ்நாடு தானே. ஒரு முறை ராம்விலாஸ் பாஸ்வானுடைய அன்பு நண்பர், நான் ஜேஎன்யூவில் படித்தேன் கொஞ்ச நாள், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் கொஞ்ச நாள் படித்தேன். அப்போ அவர் சென்னைக்கு எமர்ஜென்சி நேரத்தில் வரும்போது என்னுடைய ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தார். அந்த 2-3 நாள் நெருக்கடியான நேரம். அவருக்கு 90 போட்டிடுறாரு. அவருக்கு போஸ்ட் அடிச்சு சிவகாசியிலிருந்து ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் போஸ்ட் அடிச்சு அனுப்புறேன். அங்கே விபி சிங் பிரச்சாரத்துக்கு வரார். அந்த போஸ்டரை பார்த்து
அவர் கேட்டார், என்னையா தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை கொண்டு வந்தான்னு சொல்றாரு. அப்படி எல்லா ஈவில்ஸ், எல்லா ஒவ்வாத காரியங்களும் இங்கதான் துவக்கிறோம். என்னங்க ஓட்டுக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, அந்த 5 வருஷம் போதுமா? ஓட்டு நம்முடைய கற்பு இல்லையா? அதை விற்கிற மாநிலம் தமிழ்நாடா இருக்கின்றது. இந்த சூழ்நிலையும் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்காக வந்து பல விஷயங்களை பேசிட்டு போறார். அடிக்கடி இந்த மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இடமில்லை என்று சொல்லுகிறார்கள், வெற்றி பெற முடியாது என்று சொல்லுகிறார்கள். அப்படி இருந்தும் மாசத்துக்கு ஒரு இடம் வர்றார், தமிழை பற்றி அகிலம் முழுவதும் பேசுறார், தமிழ் கலாச்சாரத்தை பற்றி. அப்படிப்பட்ட மாமனிதரை தமிழ்நாடு வரவேற்க வேண்டாமா? இப்படியான நிலையில் இந்த நூல் அற்புதமான நூல். ஒரு சாதாரண சாமானியன் பிறந்து ஒரு அரசியல் களத்தில் புகுந்து நாம் பிரதமராக வேண்டும், முதல்வராக வேண்டும், அரசியல் தலைவராக வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்லாமல் தொண்டாற்றி உயர்ந்த மாமனிதனுடைய ஒரு வரலாறு இல்லை, அவருடைய அணுகுமுறை எப்படி இருந்தது. ஹிஸ்டியோகிராபிக், ஹிஸ்டரின்னு படித்தா உங்களுக்கு தெரியும். ஹிஸ்டியோகிராபிக் அதில் கடைசியில் எஸ்டிமேட்னு போடுவாங்க. அசோகா த கிரேட், பீட்டர் த கிரேட், நெப்போலியன் கிரேட்னு ஒரு எஸ்டிமேட்னு போடுவாங்க. அந்த நரேந்திர மோடியை பற்றிய எஸ்டிமேட் தான் இந்த புஸ்தகம். ஹிஸ்டியோகிராஃபியில் சொல்கின்ற எஸ்டிமேட் என்று சொல்றாங்க, ஹிஸ்டரியில் அதுதான் இது. இப்போ ரசாயனத்தில் பார்த்தா போதும், பிப்பட் பீரியட் ரீடிங் போவோம், கடைசி ரிசல்ட் வரும். அது மாதிரி மோடியை பற்றியான ஒரு ஆய்வு நூல், அற்புதமான நூல். இந்த நூல் சாரி அற்புதமாக தமிழாக்கம் செய்துள்ளார். அதே மாதிரி இந்து குழுமம் இதை வெளியிட்டுள்ளது. அதை மாணவர்கள் உங்களை போன்றவர்களாம் வாங்கி படிக்கணும். ஒரு அற்புதமான நூல். நமக்கு மட்டும் இல்லை, மனிதனுடைய கவலைகள், மனிதனுடைய சிக்கல்களை எப்படி போக்கலாம் என்பது மோடியினுடைய வாழ்க்கை வரலாறே நமக்கு பாலபாடம். இந்த மோடியை பற்றியான ஒரு ஆய்வு இதில், அவர் வாழ்க்கை வரலாறுல அந்த ஆய்வை படித்தாலே நம்முடைய மனித வாழ்க்கைக்கும் நம்முடைய பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய அளவில் இந்த புத்தகம் இருக்கின்றது. இந்த புத்தகத்தை படித்தாலே நமக்கு வழிகாட்டும் வகையில் இதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது என்று சொல்லி இந்த விழாவுக்கு வந்த அத்தனை பேரையும் வரவேற்று நன்றி சொல்லி என் உரையை நிறைவேற்றுகின்றேன். நன்றி, வணக்கம்.